ஓடாதே. குறுகுல காலை விடு கடிதலையா பார்க்கலாம். மதகஜராஜா திரைப்படத்தோட நேற்று 4வது நாள் வசூலுமே ஒரு சரியான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படி வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாராலையும் பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. முக்கியமாக இந்த படம் 4 நாள் வசூல் எவ்வளோ, 4வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோம். அப்புறம் நிறையா படங்கள், முக்கியமாக கேம் சேஞ்சர், டாக்கு மகாராஜ், அப்புறம் சங்கராந்திக்கு வஸ்துனம், இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. அப்புறம் தமிழில் வணங்கான், நேசிப்பாயா, அப்புறம் மெட்ராஸ்காரன், அந்த படங்களோட வசூல், அப்புறம் வேறு லாங்குவேஜோட எல்லா கலெக்ஷனையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு 3 படம் நம்ம சொல்லியிருந்தோம்ல, பொங்கலில் வந்த ஆன் திஸ் டேல எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது, அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பேசுவோம் அப்படின்னு. அதில் ஒரு 3 முக்கியமான படம். ஒன்று வந்து 35 இயர்ஸ் ஆஃப் புலன் விசாரணை, 25 இயர்ஸ் ஆஃப் வானத்தை போல, 16 இயர்ஸ் ஆஃப் அருந்ததி. இந்த 3 படங்களோட வசூலையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ரீசெண்டாக வந்து ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்திருந்தது. அதில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஒரு ஃப்ரேம், ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் இருந்தது. என்னென்னா ஸ்கார்லெட் ஜான்சனோட ஒரு ஃபோட்டோ அந்த ஹாலில் மாட்டியிருக்கோம். அதை தான் இது நம்ம ஃப்ரேமாவாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன் ஸ்ரீனிவாசன், சதீஷ்குமார், அப்புறம் இன்னொருத்தர் சதீஷ்குமார், 2 சதீஷ்குமார், ஆக்சுவலாக 2மே வேறு ஐடி, மகேஷ், குகன்ராஜ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை வேகமாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபத்தே அப்படிங்கிற இந்தி திரைப்படம் டே 6 இந்தியாவில் வந்து 1,20,00,000, வேர்ல்டு வைடு 1,30,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 11,46,00,000, வேர்ல்டு வைடு 12,50,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6 நாளில். மார்க்கோ திரைப்படத்தோட 27வது நாள் வசூல் கேரளாவில் 11,00,000, வேர்ல்டு வைடு 40,00,000. ஸோ டோட்டலாக 42,46,00,000 கேரளாலையும், 104,65,00,000 உலகம் முழுக்க இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ரெக்கா சித்திரம் இந்த படத்தோட 7வது நாள் வசூல் கேரளாவில் 1,45,00,000, வேர்ல்டு வைடு 2,50,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 17,45,00,000, வேர்ல்டு வைடு 35,55,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 7 நாளில். ஸோ நல்ல வசூல், நல்ல ப்ராஃபிட், பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு அந்த படம். அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 42 இந்தியாவில் வந்து 1,35,00,000, வேர்ல்டு வைடு 1,40,00,000. ஸோ டோட்டலாக இந்த படம் 1,772,41,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டாக்கு மகாராஜ் இந்த படம் நேற்றுமே சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு டே 4. ஆந்திரா தெலுங்கானாவில் 9,85,00,000, தமிழ்நாட்டில் 10,00,000, கர்நாடகாவில் 65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,00,000, ஓவர்சீஸில் 1,11,70,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 4வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 67,80,00,000, தமிழ்நாட்டில் 59,00,000, கர்நாடகாவில் 6,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 73,00,000, ஓவர்சீஸில் 20,70,00,000, வேர்ல்டு வைடு 96,17,00,000. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த படம் 100 கோடியை கடந்திருக்கலாம். சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக அவர் ஃபேன்ஸ் அவர் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன, அவங்க ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ மற்ற ட்ரோல்லாம் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு, ஒன்றும் இல்லைங்க என்னையா நீ சின்ன பொண்ணுங்க கூட ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த படத்தில் அதே சின்ன பொண்ணை அம்மாவாகவே போடுவார். அப்படி இந்த ட்ரோலெல்லாம் தூக்கி ஓரமாக தூக்கி கடாசுற ஆள்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூலை வாரி குவிக்குது இந்த டாக்கு மகாராஜ். அப்புறம் வெங்கடேஷ் அவர்களோட திரைப்படம் சங்கராந்திக்கு வஸ்துனம், இந்த படம் டே 2மே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 21,05,00,000, தமிழ்நாட்டில் 25,00,000, கர்நாடகாவில் 1,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30,00,000, ஓவர்சீஸில் 4,30,00,000, வேர்ல்டு வைடு 27 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 2. ஸோ டோட்டலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 43,50,00,000, தமிழ்நாட்டில் 73,00,000, கர்நாடகாவில் 3,70,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85,00,000, ஓவர்சீஸில் 13,45,00,000, வேர்ல்டு வைடு 62,23,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 75% இந்த படம் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வெறும் 2 நாளில் அந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. 80 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு, 43 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருந்தது. நல்ல கலெக்ஷன். கிட்டத்தட்ட 35 கோடி கிட்டே இந்த படத்துக்கு இப்போவே ஷேர் வந்திருக்கு.
அப்புறம் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 6 ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 90 லட்சம், தமிழ்நாட்டில் 81 லட்சம், கர்நாடகாவில் 40 லட்சம், கேரளாவில் 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 35 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக 8.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 80 லட்சம், டோட்டலாக 9 கோடியே 30 லட்சம் இந்த படம் 6வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானால 79 கோடியே 85 லட்சம், தமிழ்நாட்டில் 8 கோடியே 74 லட்சம், கர்நாடகாவில் 9 கோடியே 98 லட்சம், கேரளாவில் 94 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 37 கோடியே 30 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக 136 கோடியே 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 43 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 179 கோடியே 89 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் டீம் 186 crore போட்டது. மேபி நாளைக்கு நம்மளோட ட்ரேட் நம்பரில் 7வது நாள் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போமா. ஸோ ஆக்சுவலாக கலாய்க்கிறதுக்காக சொல்லல, அந்த அளவுக்கு இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு நம்பர் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சொன்னது தான் இது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. அப்புறம் தமிழில் வந்து மெட்ராஸ்காரன் திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 55 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வணங்கான் திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 1 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடியே 10 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 39 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 29 லட்சம். இந்த படம் நல்லா இருக்குது, பாலாவோட 25 வருஷம் கெரியர் அப்படின்னு என்ன தான் சொன்னாலுமே இந்த படம் வணிக ரீதியாக ஒரு தோல்வி படமாக தான் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. மேபி இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிகரோட கால் ஷீட் கிடச்சி அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் போயிருக்கு, சில நாள்லாம் ஸ்கெடியூல் போயிருக்கு, அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் சேர்த்துருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு. அப்புறம் நேசிப்பாயா அப்படிங்கிற படம் 60 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். 2 நாள் கலெக்ஷனே ஆக்சுவலாக 60 லட்சம் தான் வந்து இருக்குது. டே 2 தமிழ்நாட்டில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம், தமிழ்நாட்டில் டோட்டலாக 52 லட்சமோ, வேர்ல்டு வைடு 60 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 1% தான் இந்த படம் கிராஸ் கலெக்ஷனே வந்திருக்கு. நான் சொல்கிறது ஷேர் கிடையாது, கிராஸ். ஸோ மேபி அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ கலெக்ஷன் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு, ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தருணம் அப்படிங்கிற படம் நேற்று கூட நம்ம கலெக்ஷன் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அவ்வளோ புக்காக இருந்தது, அவ்வளோ கலெக்ஷனே வந்திருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு போதிய வரவேற்பு கிடைக்காததுனால இந்த படத்தை தள்ளி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஷோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரில, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை நேற்று 2வது நாள் எப்படி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கம்மி தான். டே 1ஓட டே 2 கம்மி தான். தமிழ்நாட்டில் 1 கோடியே 68 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 90 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 4 கோடியே 53 லட்சமும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 10 லட்சம். ஸோ காதலிக்க நேரமே லாங் ரன் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 1 நாள் 2 நாள் கலெக்ஷனை வச்சு நம்ம இதை டிசைட் பண்ண முடியாது, இது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது. அந்த மாதிரி நம்ம நிறையா படங்களுக்கு டிசைட் பண்ண முடியாது. மதகஜராஜா டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. நேற்று சரியான கலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கர்நாடகாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 4வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் 21 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 1 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 70 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 26 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இப்போ நான் சொன்ன இந்த 4வது நாள்லேயே இந்த படம் பிரேக் ஒன்றும் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டில், உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் புலன் விசாரணை, அப்புறம் வந்து வானத்தை போல, அருந்ததி, இந்த 3 படங்களோட வசூலை பார்த்துருவோம். புலன் விசாரணை 1990ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு படம். அதாவது 1 கோடிக்கு மேலே இந்த படம் தமிழ்நாட்டில் ஃபுட்ஃபால் வச்சுருக்குங்க. அதாவது 1 கோடிக்கு பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூல். அதாவது இன்றைக்கி மாதிரி ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே இந்த 1 கோடி கிடையாது, அதெல்லாம் இப்படியே போகும். எத்தனை நாள்னா ஒரு 100 நாள், 150 நாள், 200 நாள். இந்த படம்லாம் சில்வர் ஜூப்ளி, சரியான ஹிட்டு, சரியான கலெக்ஷன் இந்த படம். ஆக்சுவலாக இந்த படம் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 60 லட்சம். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் 5.5 கோடிங்க இந்த படம். வேறு லெவல் கலெக்ஷன். ஷேர் மட்டுமே 3 கோடிக்கு மேலே கிடச்சிருக்கு. பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆக்ஷன் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்படியே கையில் ரத்தம் தெறிக்க மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு அந்த ராவெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ரம்பத்தெல்லாம் வச்சுட்டு அறுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆக்ஷன் ஃபில்மாக நிறைய பேரால் சொல்லப்படுது. ஆனால் அது கிடையாது. அப்படியே இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எந்த ஹீரோஸுமே காலை சொல்லிட்டி அடிக்கிற அந்த
ஆக்ஷன் இங்கே இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடியல. அது விஜயகாந்தோட முடிஞ்சு போச்சா என்னன்னு தெரியல. அது குறிப்பிட்ட சில நடிகர்களோட அது முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஆக்ஷன் ஸ்டண்ட்டு சும்மா சாதாரண சின்ன ஸ்டண்ட்டுக்கு எல்லாமே டூப்பு போடுறாங்க. அப்படிப்பட்ட படம் இல்லை இந்த புலன் விசாரணை. வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்தது, வேறு லெவல் ஹிட்டு. இன்றைக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு இந்த படம். அடுத்ததாக வானத்தை போல, அதாவது வானத்தை போல அப்படிங்கிறது 25 வருஷத்தை கடந்துருச்சு. இன்றைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது இதை நம்ம கிரிஞ்சுன்னெலாம் சொல்ல மாட்டோம். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படங்களில் வர எமோஷன்ஸு. அதாவது ஒரு படம் ஏ சென்ட்ரு, பி சென்ட்ரு, சி சென்ட்ரு எல்லாத்துலேயுமே அதிரி புதிரி ஹிட்டு, எல்லாத்துலேயுமே பெரிய கலெக்ஷன், எல்லாத்துலேயுமே பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக நம்ம கேப்டனை சொல்லி ஆகணும். பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 5.5 கோடி. இந்த படத்துக்குமே தேட்டரில் 1 கோடிக்கு மேலே ஃபுட்ஃபால் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 25 கோடியே 80 லட்சம். இந்த படம் தான் அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர்னு நினைக்கிறேன். 13 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேரு. ஒரு சரியான பிளாக் பஸ்டர் இந்த படம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், அருந்ததி 2009ஆம் ஆண்டு வந்தது. ஒரு தெலுங்கு படம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வசூலை வாரி குவிக்க முடியுமா அப்படின்னா முடியும். அது இன்றைக்கி வர பேன் இந்தியா படங்களுக்கு சாத்தியம். ஆனால் இதை 2009லேயே அதுவும் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிமில் சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது அருந்ததியால் மட்டும்தான் முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படம் ஆந்திராவில் 45 கோடி 25 லட்சம், தமிழ்நாட்டில் 11 கோடி. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேறு லெவல் சம்பவம். கர்நாடகாவில் ஒரு 6.5 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 60 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 4 கோடி, வேர்ல்டு வைடு 67 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 14 கோடி தாங்க இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஷேராக வந்திருக்கிறது 35 கோடிக்கு மேலே. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட்? இந்த 3 படங்களில் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.